நம்மை சிரமப்படுத்துகின்ற மிக மோசமான நோய்களில் சர்க்கரை நோய் ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிற ஒரு மாயையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீவர்மாவின் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய நோய்களில் குறிப்பாக தனிநபர் ஒழுக்கம், தனிநபருடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை கொண்டு கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய, இன்றைக்கு ஒருமுறை இந்த நோய் நமக்கு ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதுமே மருந்துகளுடைய உபயோகமும், என்னதான் மருந்துகளுடைய உபயோகம் இருந்தாலும் கூட வயது ஆக ஆக வயதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் உருவாக்கி நம்மை சிரமப்படுத்துகின்ற மிக மோசமான நோய்களில் சர்க்கரை நோய் ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்ற நிறைய பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் கூட பொதுவான புரிதல் அப்படிங்கிறது சர்க்கரை நோய் தான். சர்க்கரை நோய்னா என்ன? இன்றைக்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகள் உடலில் இருக்கக்கூடிய அமிலங்களாலும் உடலுடைய வளர்சிதை மாற்றங்களாலும் சிதைக்கப்பட்டு உடலுக்கு ஏற்றவாறு அமிலங்களாக மாற்றப்பட்டு உடலுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றவாறு உடலுடைய சத்துக்களாக மாறி சேர்த்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இயற்கை நிகழ்வு. பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தத்தில் அவை அமிலங்களாக கலக்கப்படும் போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ப, தேவையை மீறி இருக்கக்கூடிய சத்துக்கள் கணையம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளால் கணையம் சுரக்கக்கூடிய அமிலங்களாக இரத்தத்திலிருந்து நீக்கப்பட்டு அவை உடலில், ஈரலிலும், கொழுப்புகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் சத்துக்களாக சேர்க்கப்படுகின்ற இந்த இயற்கை நிகழ்வு மாற்றமடைந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சிறுநீர் வழியாக உடலை விட்டு வெளியேறி தேவையற்று இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை அல்லது இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய இரத்தமாக மாறும்போது உடலுடைய இயக்கமும் உள்ளுறுப்புகளுடைய இயக்கமும் இரத்த குழாய்களுடைய தொய்வுத்தன்மையும் மாறி நமக்கு நிறைய பக்க விளைவுகளை உருவாக்கக்கூடிய நோய் தான் சர்க்கரை நோய். ஸோ இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட சர்க்கரை நோய் ஏற்படுவது மிக முக்கியமான 3 காரணங்களை சார்ந்து இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, இரத்தத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை குறைத்து உடலில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலில் குறிப்பாக கணையம் சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய நேரடியான குறைபாடு, அல்லது கணையம் அமிலங்களை சுரந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் அந்த அமிலங்களை உள்வாங்குகின்ற நிகழ்வு அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. மூன்றாவது, நேரடியாகவே கணையம் அமிலங்களை சுரக்கின்ற சக்தியற்று போய் வறண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக மாறுகின்ற ஒரு நிலை. நான்காவது, கணையத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாடைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்னு சொல்லி இந்த 4 சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் நம்மை பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இப்போ சர்க்கரை நோய்ங்கிறது வெறும் இனிப்பு சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற நோயா என்ன அப்படின்னு நிறைய வகையான கேள்விகளும் குழப்பங்களும் இருந்தாலும் கூட ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணங்களாக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது எது தெரியுமா? இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய செரிமானத்தின் போது உருவாகக்கூடிய அமிலங்களும் உணவு அமிலங்களாக உருவாகக்கூடிய அமிலங்களும் முறையாக உடலில் சேராமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்லுறோம். பொதுவாக சர்க்கரை நோயின் போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறுநீர் வெளிவருவதை கொண்டே, சிறுநீருடைய நிறத்தை கொண்டே, சிறுநீருடைய மனத்தை கொண்டு, சிறுநீருடைய அமைப்பை கொண்டே சர்க்கரை நோயை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயற்கை நிலை இருந்ததை நம்ம பார்க்கணும்.
இன்றைக்கு சர்க்கரை நோயை ஆயுர்வேத மருத்துவம் 20 வகைகளாக பிரித்திருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வகையான சர்க்கரை நோய்க்கும் ஒவ்வொரு வகையான சிறுநீருடைய தோற்றம் மாறி வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். கபம் சார்ந்த சர்க்கரை நோய், பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய், வாதம் சார்ந்த சர்க்கரை நோய்னு 20 வகையாக சர்க்கரை நோய் பிரித்திருப்பதை பார்க்கிறோம். கபம் சார்ந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 10 வகையாகவும், பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்ங்கிறது 6 வகையாகவும், வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 4 வகையாகவும் பிரிந்திருக்கிறத பார்க்கணும். கபம் சார்ந்த சர்க்கரை நோயில் சாதாரணமாக சிறுநீர் அதிகமாக கழிப்பதில் ஆரம்பித்து உடல் கூறு நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு அது கபம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, வாதம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு இந்த நோயை நாம் அணுகுகிறோம். சர்க்கரை நோய் நம்ம உடம்பில் ஏற்படுது அப்படின்னும் போது உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன? பொதுவாக சர்க்கரை நோயை 4 நிலைகளாக நம்ம பார்க்கிறோம். முதல் நிலை அப்படிங்கிறது ப்ரீ டயாபெட்டிஸ். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையையோ சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையையோ நாம் பரிசோதனை செய்து பார்த்தோம்னா இரத்தத்தில் சற்று ஏறக்குறைய சரியாக இருப்பது போல அளவீடுகள் இருந்தாலும் கூட உயர்நிலை அளவீடுகளாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த அளவீடுகளும் சற்றேறக்குறைய சரியாக இருப்பது போல தோன்றினாலும் கூட நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் நமக்கு சர்க்கரை நோயை உண்டாக்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். இதுதான் ப்ரீ டயாபெட்டிஸ்ன்னு சொல்கிறது. அதே போல் சர்க்கரை நோயுடைய நிலை இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயாகவும், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயாகவும், இன்றைக்கு பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாகவும் சர்க்கரை நோயை 4 நிலைகளாகவே நம்ம பார்க்கணும். இந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்பில் ஏற்படுது அல்லது ஏற்பட போகிறது அல்லது ப்ரீ டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன? முதலாவது அறிகுறி இன்றைக்கு மிக அதிகமான தாகம், மிக அதிகமான பசி, மிக அதிகமான வியர்வை, மிக அதிகமான சிறுநீர் கழிப்பு, கடுமையான சோர்வுன்னு 5 அறிகுறிகளை நம்ம சொல்லுவோம். மிக அதிகமான தாகம், குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை உருவாகும் போது ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்து விட்டு வந்த உடனேயே கடுமையான நீர் தாகம் ஏற்படுவதை பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் தண்ணீர் குடித்த உடனேயே மீண்டும் சிறுநீர் கழிக்க வேண்டும்ங்கிற சிரமம், மீண்டும் தண்ணீர் தேவை அதிகமாவதை பார்க்கிறோம். மிக அதிகமான பசி, காலை எழுந்த உடனேயே ஏற்படுகின்ற பசி காலை சிற்றுண்டியை முடித்து 2 மணி நேரம் ஆன பிறகு மீண்டும் கடுமையான பசித்தன்மையோடு இருந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இது 2வது விஷயம். சாப்பிட்ட அரை மணி நேரத்திலே பசி உணர்வோடு இருப்பது, 24 மணி நேரமும் பசியோடு இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலை சர்க்கரை நோயுடைய ஆரம்ப நிலையிலேயே நாம் பார்ப்பது. மிக அதிகமான வியர்வை, இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறையில் நாம் இருந்தாலும் கூட நமக்கு மட்டும் வியர்வை வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். சமையலறையில் ஒரு 10 நிமிடம் நின்றால் கூட எங்கிருந்து தான் வியர்வை வருகிறதுன்னு தெரியாத அளவுக்கு தலையிலிருந்து நீர்த்தன்மை குறைந்து கொண்டே இருப்பதை பார்த்து கொள்ள முடியும். இது ரொம்ப அதிகமாக நாம் பார்க்கக்கூடியது. நாம் காலநிலை மாறுபாடுகள் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி ஓய்வில் இருந்தாலும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறையில் இருந்தாலும் கூட வியர்வை இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது 3வது. 4வது, எவ்வாறு அதிக பசி, அதிகமான சிறுநீர் கழிப்பு, அதிகமான தாகம் இருக்கிறதோ அதே போல் உடல் சோர்வு மிக அதிகமாக இருக்கதை பார்க்க முடியும். காலையில் எழுந்து கொள்ளும்போது காலையில் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உணவு உண்ட உடனேயே ஒரு அரை மணி நேரம் எப்படி தூங்குகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தூக்கம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். உடலுடைய சோர்வு, மனதுடைய சோர்வுன்னு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நிம்மதியற்ற சூழலோடு நாம் இருப்பதை பார்க்க முடியும். அதிக சோர்வு, அதிகமான பசி, அதிகமான வியர்வை, அதிகமான சிறுநீர் கழிப்பு அப்படிங்கிறது அடுத்த ஒரு அறிகுறி. இந்த 5 அறிகுறிகள் நமக்கு இருந்தாலே நமக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு விட்டது அல்லது ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். ப்ரீ டயாபெட்டிஸில் நாம் இருக்கும்போது இந்த அறிகுறிகள் நம்மில் யாருக்காவது இருக்கிறது அப்படின்னா
உடல் எடை குறைவோடு இந்த அறிகுறிகள் இருக்குன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவத்துடைய ஆலோசனையும் வாழ்வியல் மாற்றங்களும் உடனடியாக தேவை. அந்த தேவை முறையாக நாம் பின்பற்றினோமேயானால் நமக்கு சர்க்கரை நோயை ப்ரீ டயாபெட்டிஸ் நிலையிலிருந்து ஒரு சர்க்கரை நோயற்ற வாழ்வியல் முறைக்குள் நாம் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. சர்க்கரை நோயுடைய வகைகள், இன்றைக்கு ஆங்கில மருத்துவம் சர்க்கரை நோயுடைய வகைகள் அப்படின்னு வரும்போது இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயை டைப் 1 டயாபெட்டிஸ் அப்படின்னும், இன்சுலின் தேவைப்படாத மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோயை டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னும், சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு முன்பு ஏற்படுகின்ற ஒரு நிலையை ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படின்னும், அதே போல் ஜுவைனல் மற்றும் கெஸ்டேஷனல்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய, அதே போல் பிரசவ காலத்தில் அல்லது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை இன்றைக்கு கெஸ்டேஷனல் ஜுவைனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த 2 வகையான சர்க்கரை நோயுமே இன்றைக்கு நேரடியாக டைப் 1 சொல்லக்கூடிய இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயுடைய ஒரு பகுதியாகவே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் தான் சர்க்கரை நோயை நம்முடைய உடல்வாகை பொறுத்து விதவிதமாக பிரித்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு கபத்தாலாவது 10, பித்தத்தாலாவது 6 அப்படிங்கிற வகையில் பிரிந்திருக்கிறத பார்க்குறோம். கபத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் இன்றைக்கு உதகமேகம், இக்ஷுமேகம். உதகமேகம்னும் போது தண்ணீர் அப்படியே பார்ப்பதற்கு குடிநீர் போல இருக்கக்கூடியது. இக்ஷுமேகம் அப்படிங்கிறது கரும்பு சாறு போல சிறுநீர் வெளியாவது. சாந்திர மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலங்கிய சிறுநீராக வெளியேடுவது. சாந்திர பிரசாத மேகம் அப்படிங்கிறது அந்த சிறுநீருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வெண்மை திறமான ஒரு படிமம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். சுக்லமேகம் அப்படிங்கிறது வெண்மை நிறமாக செல்லக்கூடிய ஒரு சிறுநீருடைய அமைப்பு. சுக்ராமேகம் அப்படிங்கிறது சிறுநீர் கழிக்கும் போது விந்தும் சேர்ந்து வெளியேறுகின்ற ஒரு நிலையில் இருப்பது. ஷீதமேகம் அப்படிங்கிறது சிறுநீர் கழிக்கும் போது ஒரு உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிறுநீருடைய அமைப்பு. சிறுநீர் கழிக்கும் போது ஒரு குளிர்ந்த நீர், ஒரு ஐஸ் வாட்டர் நம்ம உடம்புல பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உணர்ச்சியோடு வருவதை நாம் பார்க்கிறோம். சிகதமேகம் அப்படின்னு சொல்கிறது சிறு சிறு மணல் துகள்கள் போல தசைகளோ அல்லது கொழுப்புகளோ உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும். ஷனைர் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு கடுமையான உந்துதல் ஏற்பட்டாலும் கூட சிறுநீர் கழிப்பதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளும் போது அது ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். அலாலமேகம்னு சொல்லுவோம், பார்ப்பதற்கு ஜெல் போல சிறுநீர் வருவதை பார்க்க முடியும். இது எல்லாமே கபம் சார்ந்த சர்க்கரை நோயுடைய சிறுநீர் வெளிவரும்போது ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு நாம் உணரக்கூடிய வழிமுறைகள்னு சொல்லலாம். பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படும் போது க்ஷாரமேகம்னு சொல்லுவோம், புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு காடி அமில நாற்றத்தோடு வரக்கூடிய ஒரு சிறுநீராக அது இருக்கிறத பார்க்க முடியும். காலமேகம்னு சொல்லும்போது சிறுநீர் கழிக்கும் போது அல்லது கழித்த பின் அந்த சிறுநீர் கருப்பு நிறமாக மாறுவதை பார்க்க முடியும். நீலமேகம் அப்படிங்கிறது சிறுநீர் கழித்த பிறகு ஒரு நீல நிறத்தில் அந்த சிறுநீருடைய அமைப்பு இருப்பதும், மஞ்சிஷ்டா மேகம் அப்படிங்கிறது சிவப்பு கலர்ந்த ஒரு மஞ்சள் நிறத்தில் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் சிறுநீர் கழிவதும், ஹரித்ரா மேகம்ங்கிறது மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் கழிவதையும் நாம் பார்க்க முடியும். வெறும் இந்த சிறுநீரை வைத்தே இன்றைக்கு நமக்கு உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது முதல்ல வாசாமேகம்னு சொல்லுவோம். சிறுநீர் கழிக்கும் போது விந்துடன் கலந்து சிறுநீர் வெளியேறும்போது சிறுநீர் அதோடைய இயற்கையான நீர்த்தன்மையிலிருந்து மாறி கொழுப்பே சிறுநீராக வெளியேறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். மஜ்ஜாமேகம்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பாக வரக்கூடியது இன்னும் கடுமையான ஒரு சிறுநீர் கொழுப்பாக மாறி ஒரு திடத்தன்மை இருக்கக்கூடிய கொழுப்பாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். யாராவது சர்க்கரை நோயாளிகள் நம்ம வீட்டில் இருந்து அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம ஒரு கத்தீட்டர் போட்டு, அவங்க நடக்க முடியாதவர்களாக இருந்து கத்தீட்டர் போட்டு அந்த சிறுநீர் பையில் அந்த சிறுநீர் தங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்களை நீங்கள் ரொம்ப கவனிக்க முடியும். இந்த வாசாமேகம்னு சொல்லக்கூடிய, மஜ்ஜாமேகம்னு சொல்லக்கூடிய
அஸ்திமேகம்னு சொல்லக்கூடிய மதுமேகம்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த சிறுநீருடைய அடர்த்தி, சிறுநீர் அந்த பையில் கலெக்ட் ஆகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாற்றம், அதோடைய நிறத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் அனைத்தையுமே நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக சிறுநீர் வெளிவரக்கூடிய அந்த நிறம், அதோடைய திடத்தன்மை, அதிலிருந்து வரக்கூடிய நாற்றம், இவற்றை கொண்டு இந்த சர்க்கரை நோய் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் வெறும் உடலை மட்டும் கொண்டு எடுப்பது இன்றைக்கு நவீன மருத்துவத்துடைய கோட்பாடுகள். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில அளவீடுகளை மட்டும் பார்த்து கொள்வது. ஆனால் எந்த அளவீடுகளும் இல்லாமல் உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக சிறுநீரிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய தன்மையை பொறுத்து, அந்த தன்மையுடைய தாக்கம் நம்ம உடம்புல எவ்வாறு உடலுடைய எடை, உடலுடைய பலம், மனதுடைய பலம், உடல்லிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் இயற்கை மருத்துவத்துடைய மிகப்பெரிய சத்து அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாக சர்க்கரை நோயை வாதம் சார்ந்த சர்க்கரை நோய், பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய், கபம் சார்ந்த சர்க்கரை நோய்னு பிரிக்கப்பட்டாலும் கூட இந்த சர்க்கரை நோய் உடலில் ஏற்படும் போது அல்லது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய வகையான நிலைகளை ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை உடல் அப்படிங்கிறது என்ன? உடல்ங்கிறது வெறும் உடலாக நமக்கு இருப்பது கிடையாது. உடல் அப்படிங்கிறது இன்றைக்கு பிரபஞ்ச சக்தியை உள்ளே எடுத்து நம்முடைய இயக்கத்தை, நாம் விடுகின்ற சுவாசம், அதே போல் நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்து, உடல் வெளிப்படுத்துகின்ற பிராணவாயு, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து, பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து, இது மூன்றும் சேர்ந்து உருவாகின்ற உயிர் சத்தினால் இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான் நம்முடைய உடல். இந்த மூன்று விஷயங்களும் சீராக இருக்குமேயானால் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை எவ்வாறு பார்க்கிறது அப்படின்னா, இந்த மூன்று சத்துக்களில் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு தவறும் போது, குறையும் போது, பிராணவாயுவின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சக்தி குறையும் போது, உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சத்து குறையும் போது ஏற்படுகின்ற ஒரு சக்தி குறைபாடு நோயாகத்தான் ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை பார்க்கிறது. இன்றைக்கு சில வகையான சர்க்கரை நோயை நாம் குணப்படுத்த முடியும், சில வகையான சர்க்கரை நோயை பக்க விளைவு இல்லாமல் கட்டுப்படுத்த முடியும். ப்ரீ டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற சர்க்கரை நோயுடைய ஆரம்ப நிலையை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணமே ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் சர்க்கரை நோயை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் உணவு சார்ந்த, பிராணன் சார்ந்த, பிரபஞ்சம் சார்ந்த சக்திகளை உள்ளிழுக்கக்கூடிய திறனையும், உள்ளே வரக்கூடிய சக்தியை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திறனையும் அதிகரிக்கக்கூடிய இயற்கை வழிகளை நம்மால் பின்பற்ற முடியுமேயாயின் நம்முடைய சர்க்கரை நோயை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்துடைய சர்க்கரை நோய் சிகிச்சையுடைய அடிப்படை சித்தாந்தம்னு சொல்லலாம். இன்றைக்கு உடலில் வாதம், பித்தம், கபங்கிற 3 தோஷங்கள் இருக்குது. உடலில் 7 தாதுக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ரசம், ரத்தம், மாமிசம்னு சொல்லக்கூடிய தசை, கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு சொல்லக்கூடிய ஓஜஸ்ன்னு சொல்லி 7+1 8 வகையான சிறப்பு மண்டலங்கள் இருக்கிறத பார்க்கணும். இந்த மண்டலங்களுக்கு தேவையான அந்த சக்திகளை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து உடலுடைய இயக்கத்தை சீரமைக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் செய்வதை பார்க்கும். மூலாதாரத்திலிருந்து சகசிரஹாரம் வரை இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கும் போது அதோடைய திறன் மேம்படுவதையும் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து நாம் பார்ப்பது உடலில் இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகள். இந்த வர்ம புள்ளிகளுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு உடல்ல சக்தி ஓட்டங்களாக பிரிந்து நம் உடலை காத்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியம்தான். இதோடு முடிந்து விடவில்லை. உடலுடைய 5 அவயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 வகையான கோஷங்கள் இருக்கிறத பார்க்குறோம்.
இந்த கோஷங்கள் தான் உடலுடைய அடிப்படை அவயங்களாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை, வெற்றி, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆன்மீக தேடலின் மூலம் நாம் கற்ற விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சித்தர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது இந்த அவயங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக வாத பித்த கபத்தில் ஏற்படுகின்ற ஒரு சிறு மாற்றம் தாதுக்களை பாதித்து சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சிதைத்து உடலுள்ள வர்ம புள்ளிகளுடைய பலங்களை குறைத்து அவயங்களிலுடைய சக்தி ஓட்டங்களை தடைப்படுத்துகின்றது வரை நம்ம உடலை பாதிக்கின்ற நோயாகத்தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சர்க்கரை நோயுடைய நிலைகள் அப்படின்னு வரும்போது, வகைகள் வரும்போது, நம்முடைய பெரியவர்களும் சித்தர்களும் மிக அழகாக சில வகையான சர்க்கரை நோய்களை எவ்வாறு நாம் குணப்படுத்த முடியும், சில வகையான சர்க்கரை நோய்கள் குணப்படுத்த முடியாது என்றாலும் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், சில வகையான சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது முற்றிலுமாக ஒரு நோயற்ற நிலைக்கு நாம் எவ்வாறு செல்ல முடியுங்கிறத விளக்கமாக சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். ஒரு வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்பட்டு செரிமான மண்டலம்னு சொல்லக்கூடிய ரசதாதுவை அது பாதிக்கும் போது நம்முடைய உடலில் செரிமானம் சீர்கெட்டு போய் பசியற்ற நிலைமை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதே வாதம் நம்முடைய இரத்த மண்டலத்தை பாதிக்கும் போது அந்த இடத்துல கடுமையான இரத்த மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள் ஏற்பட்டு பக்கவாதம் சார்ந்த நோய்களும் பக்க விளைவாக ஏற்படுவது மட்டுமல்ல, இரத்த சோகை சார்ந்த நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம். மாமிசத்தை அது பாதிக்கும் போது திடீரென்று 2 மாதம் 3 மாதங்களில் 10 கிலோ 15 கிலோ எடை குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். அதே மாமிசம் நம்முடைய எலும்பு மண்டலங்களை, கொழுப்பு மண்டலங்களை பாதிக்கும் போது உடலில் முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அழிந்து போகும்போது நம்மால் வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை, கோடையோ குளிர்காலமோ மழைக்காலமோ எது இருந்தாலுமே நம்மால் பொறுக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இதே நம்முடைய எலும்புகளை பாதிக்கும் போது கடுமையான மூட்டு வலிகளும் எலும்பு வலிகளும், எலும்பு மஜ்ஜையை பாதிக்கும் போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய மூட்டுகளுடைய முதுகுத்தண்டுகளுடைய இயக்கமும் நரம்புகளுடைய இரத்த குழாய்களுடைய செயல்பாடுகளும் குறைந்து போய் விடுவதையும், இதே இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கும் போது ஆண்களுக்கு ஆண்மையற்ற ஒரு தன்மையும், பெண்களுக்கு குழந்தையின்மை சார்ந்த சிரமங்களும், ஏர்லி மெனோபாஸ் சார்ந்த சிரமங்களும், ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்களை பாதிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சதாசர்வ காலம் ஏதேனும் ஒரு தொற்று, தோல் சார்ந்த தொற்றுக்களால் பாதித்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். இது வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது போலவே பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்களும் கபம் சார்ந்த சர்க்கரை நோய்களும் நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும் போது இந்த பாதிப்புகள் சொல்ல முடியாத பாதிப்புகளாக, ஏன் நமக்கு இந்த நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற பாதிப்புகளாக இருந்து விடும்போது இதற்கொரு மருந்து அதற்கொரு மருந்து, நிறைய மருந்துகள் சாப்பிடுகின்ற தேவையும் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமோ, சித்த மருத்துவமோ, தமிழ் மருத்துவமோ, இயற்கை மருத்துவமோ எதாக இருந்தாலுமே நோய் புரிதல் அப்படிங்கிறது வெறும் மருத்துவ பரிசோதனைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்வது கிடையாது. நாடி பார்த்து நோயுடைய தன்மை, நோயாளியுடைய வயது, நோய் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள், இந்த 7 தாதுக்கள், நம்முடைய 7 சக்கரங்கள், நம்முடைய அவயங்கள் மற்றும் வர்மங்களில் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதுன்னு புரிந்து அதற்கு ஏற்றால் போல் நம்ம உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு சமண சிகிச்சை தேவையா, சோதன சிகிச்சை தேவையா, காயகல்ப சிகிச்சை தேவையா, அல்லது ஒருங்கிணைந்த தெய்வ விபாஷய சிகிச்சை தேவையாங்கிற ஒரு புரிதலை உருவாக்குவதுதான் ஆயுர்வேத மருத்துவத்துடைய சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சைகளுடைய அடிப்படை சித்தாந்தம்னு நம்ம சொல்லலாம். நோய்கள் ஏற்படும் போது நோய்களை நாம் முறையாக வெறும் மருந்துகள் தான் தீர்வு அப்படிங்கிறது புரிந்து அதை தவிர வேற எந்த விஷயத்தையும் நோய்களை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்களாக இன்றைக்கு சர்க்கரையினால் கண் நரம்புகளுடைய பாதிப்பு, கண் பார்வை இழப்பு, ரெட்டினோபதி சார்ந்த பிரச்சனைகளும், நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் சார்ந்த நோய்களும், இதய நோய்களும், இரத்த குழாய் நோய்களும், கால்களில் ஏற்படுகின்ற ஆறாத புண்களும் குழிப்புண்களும், நரம்புகளை பாதித்து உருவாக்கக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மை நரம்புகளில் ஏற்படுகின்ற நோய்களும்,
அந்த நரம்பு நோய்களால் ஏற்படுகின்ற கால்களில் ஏற்படுகின்ற புண்களாக டயபெட்டிக் அல்சர் சார்ந்த சிரமங்களும் இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய இணை துணை நோய்களாக உருவாகி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நோய் ஏற்படும் போது நோயுடைய ஆரம்ப நிலையில் நாம் இதை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நமக்கு நோயுடைய பக்க விளைவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாகவே அவை மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றி நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான புரிதல் என்ன? இந்த புரிதல், இன்றைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வெறும் உணவு சார்ந்த நோய் கிடையாது. சர்க்கரை நோய்ங்கிறது இன்றைக்கு நம்முடைய வளர்சிதை மாற்றத்தை பாதித்து நம்முடைய இயக்கத்தில் உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை குறைத்து நம்மை சிரமப்படுத்துகின்ற மிகப்பெரிய நோய்களில் இன்றைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த சர்க்கரை நோயை நாம் குணப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா நிச்சயமான ஒரு கவனம் தேவை. சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய உடலியல் காரணங்கள் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் சுரக்கக்கூடிய இன்சுலின் சார்ந்த அமிலங்கள் உடலால் செரிக்கப்பட முடியாமல் இருப்பது. இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகள் உடலுக்கு எதிராக வேலை செய்வது, உடலில் இருக்கக்கூடிய மற்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்கள், தைராய்டுடைய ஹைப்போ தைராய்டு சார்ந்த சிரமங்களோ ஹைப்பர் தைராய்டு சார்ந்த சிரமங்களோ கூட நம்மை பாதிப்பது, கணையத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், சில வகையான மரபணு சார்ந்த நோய்கள், இன்றைக்கு பேறு காலம்னு சொல்லக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவை மட்டுமல்ல நீண்ட காலமாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான ஊக்க மருந்துகள்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு சார்ந்த மருந்துகளை நாம் மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கொண்டாலும் கூட சில நேரத்தில் சர்க்கரை நோய் உருவாகி விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏன் எனக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை தேடி நாம் நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது ஒரு காரணத்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத விட உடலியல் காரணத்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத விட இன்றைக்கு உடல், மனம், ஆத்மா மற்றும் ஸ்பிரிச்சுவலாக நாம் இருக்கக்கூடிய நிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அசௌகரியங்கள் இன்றைக்கு நிச்சயமாக சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிற ஒரு மாயையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு வெறும் மருந்துகள் தான் தேவைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாயையிலிருந்தும் நாம் வெளிவர வேண்டும். காரணம் என்னன்னா, உடல்ல ஏற்படுகின்ற நோய் என்னங்கிற ஒரு புரிதலோடு நோயை மாற்றுகின்ற வழிமுறைகள் என்னங்கிற ஒரு புரிதலோடு அது கூடவே ஆயுர்வேதத்துடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய அடிப்படை கொள்கைகள்னு சொல்லக்கூடிய உணவு, நீர், மூச்சு, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய விஷயத்தோடு நம்ம உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு அதை மாற்றுகின்ற முயற்சியாக சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை, காயகல்ப சிகிச்சை மற்றும் தெய்வ விபாஷை சிகிச்சையில எந்த சிகிச்சை நமக்கு தேவை, இந்த சிகிச்சையை நான் எடுத்துக்கொள்வதற்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு புரிதலோடு சர்க்கரை நோயை நாம் அணுகினோமேயானால் சர்க்கரை நோயை தீர்த்து அல்லது கட்டுப்படாத சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தி பக்க விளைவற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத, பித்த, கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம்,
டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.